ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். பக்திக்கு மார்க்கம் இருக்கிறது. அதாவது பகவானிடத்திலே பக்தி வளர்வதற்கு வழிமுறைகள் இருக்கு. அதே பகவானிடத்திலே நம்பிக்கை ஏற்படுவதற்கு, அது வளர்வதற்கு என்ன வழிமுறைகள், என்ன மார்க்கம் என்பது கேள்வி. இது ரொம்ப சுலபமான விஷயம்தான். நமக்கு உண்மையிலேயே ஒருத்தர் இடத்துல பக்தி நன்றாக வர வேண்டும் என்றால் அவர் விஷயங்களை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி நாம் நன்றாக அறிய வேண்டும். அவர் என்னென்ன பெருமைகளை படைத்தவராக இருக்கிறார், எத்தன்மையை உடையவராக இருக்கிறார், இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்தான் நமக்கு அவரிடத்துல பக்தியே வரும். இந்த விஷயத்தை தான் பகவத் ராமானுஜர் ஒரு அற்புதமான வாக்கியத்தாலே காட்டுகிறார். பகவத் அனுபவ ஜனித பிரீத்தி காரித்த கைங்கரியம். பகவத் அனுபவ ஜனித்த, பகவானை நாம் நன்றாக அனுபவிக்க வேணும். அவன் இப்படிப்பட்டவன். உதாரணத்துக்கு, அவன் எல்லா திருக்கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான். ஞானம், பலம், சக்தி, ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், வாத்சல்யம், சௌஷீல்யம், சுவாமித்யம், சௌலபியம், மார்தவம், ஆர்ஜவம் என்று பல பல திருக்கல்யாண குணங்களுக்கு அவன் இருப்பிடமாக இருக்கிறான். எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கிறான். அவனிடத்துல எந்த தோஷமும் இல்லை. உபய விபூதி நாதனாக, நித்திய விபூதி, பரமபதம், லீலா விபூதி, சம்சாரம், இவற்றையெல்லாம் உடையவனாக இருக்கிறான். பல பல அவதாரங்களை நமக்காக பண்ணுகிறான். எத்தனையோ பிறவிகளை பகவான் இந்த உலகத்திலே வந்து எடுத்து நம்மை ரட்சிக்க பார்க்கிறான். நமக்காக இந்த உலகத்தை படைத்து, இதை காத்து, இதுக்கு ஆபத்து வரும்பொழுது இதை ரட்சித்து, அதற்கு மேலே அழிக்க வேண்டிய காலத்திலே அழித்து, மீண்டும் படைத்து, இப்படி திரும்ப திரும்ப பல காரியங்களை பண்ணுகிறான். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளத்தான் அவனிடத்துல பக்தியே வருகிறது. இப்ப இதை நாம் ஒழுங்காக தெரிந்து கொண்டோம் என்றால் அவன் விஷயத்தில நமக்கு நல்ல நம்பிக்கையும் ஏற்படும். ஆக எந்த கிரந்தங்களை கொண்டு, எந்த சாஸ்திரங்களை கொண்டு நாம் அவனை பற்றி அறிந்து அவனிடத்துல பக்தி பண்ணுகிறோமோ, அந்த அறிவு நமக்கு அவன் விஷயமாக கிடைக்கிறதே, அதுதான் அவன் விஷயத்துல நம்பிக்கையும் ஏற்படுத்துகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.